ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி செல்கிற வழியில் இருக்கிற ருத்ராட்ச சிவலிங்கம் கோயில் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கணேச பண்டார அகோர சிவன் அவங்க அமைச்சிருக்காங்க. சிவனடியார்களால் ஆரம்பிக்கப்பட்ட திருமடாலயம் அப்படின்னே சொல்லலாம். இது நாங்கள் போயிருந்தப்போ ஒருத்தவங்க வேண்டிட்டு கரெக்டாக வேஷ்டி துண்டு எல்லாமே நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல சாப்பாடும் கொடுத்துருந்தாங்க. அதாவது வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ தீராக்குட்டி பிடிச்சி நிற்கிறது தான் என்னென்னா ருத்ராட்சத்தாலான சிவலிங்கம். தனியாக சிவலிங்கமும் தனியாக அமைச்சிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா இதில் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் ருத்ராட்சத்துலேயே சிவலிங்கம் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அது ராமேஸ்வரம்லேயே நம்ம பார்க்குவோங்கும் போது அது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல அனுபவமாகவே இருந்துச்சு. நம்ம அதில் மூலவர் சிலையும் சிவன் சிலை தான் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து முருகர், அப்புறம் இது மகிஷாசுர மர்தினி. இப்போ ஒரு நந்தியிலேயே பார்த்திங்கன்னா 2 நந்தி வச்சுருந்தாங்க. ஒன்று கருப்பால் ஆனது, இன்னொன்று வெள்ளையால் ஆனது. சிவலிங்கத்துக்கு நம்ம இப்போ கோயம்புத்தூர் ஆதியோகியில் நம்ம பார்ப்போம் இல்லையா, பூஜை பண்ணுற மாதிரி, அதே மாதிரியே பூஜை பண்ணுற மாதிரி சிவலிங்கம்லாம் பாதாள லிங்கத்துக்குள்ளார அமைச்சிருந்தாங்க. மகாலட்சுமி அமைச்சிருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா சங்கால அபிஷேகம் ஆகிற மாதிரி நமக்கு எல்லா அலங்காரத்தோடையுமே அந்த சிலைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு தத்ரூபமாகவும் இருந்துச்சு. நம்ம இதுவரை இது பார்க்காத கோவில். நம்ம தனுஷ்கோடி போகிற வழியில் நம்ம அதிலேயே பார்க்கணுன்னு இருப்போம். இதில் சைட்லேயே நமக்கு ஒரு சின்ன கோவிலாகவே நமக்கு அமைச்சிருக்காங்க. இது நமக்கு சுற்றி வர்றதுக்கான வழி கிடையாது, நேராக பார்த்துட்டு வர மாதிரி தான். இதில் தான் நந்தி சிலை 2 விதமாக அமைச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, கருப்பாலானது வெள்ளையாலானதுன்னு. அதுதான் இது மெயினாக இருக்கிற நந்திக்கும் இன்னொரு ருத்ராட்ச சிவலிங்கமும் பக்கமும் அமைச்சிருக்காங்க. நீங்கள் இது அவசியம் ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி போகிற வழியில் இருக்கிறத அவசியம் பார்த்துட்டு சிவனோட அருள் பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நீங்கள் தொடர்ச்சியாக இது போல் வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.